நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அடே கிருஷ்ணா, அங்க போக கூடாது, ஆபத்து. இறங்கி விடு கிருஷ்ணா, இறங்கி விடு. நான் சொல்லுவதை கேள், வேண்டாம், இறங்கி விடு. கண்ணா கண்ணா, பயம் தெரியாத குழந்தை நீ, மரத்திலிருந்து இறங்கி விடு. இறங்கி விடு. அங்கிருந்தால் ஆற்றில் விழுந்து விடுவாய். ஆற்றில் குதிப்பதற்காகத்தானே மரத்தில் ஏறினேன் தாத்தா. கண்ணா, என்ன கண்ணா, ஆற்றில் குதிப்பதற்கா? கண்ணா, தப்பான முடிவுக்கு நீ வந்து விட்டாயா? இல்லை இல்லை, எங்கள் பந்து விழுந்து விட்டது, அதை நான் எடுத்து வர வேண்டும். இல்லை இல்லை கண்ணா, உனக்கு இந்த இடத்தில் என்ன இருக்கிறது தெரியாது, தெரியாது. இங்கே காளிங்கல் இந்த மடுவில் தான் பயங்கர விஷங்கக்கும் பாம்பு காளிங்கராஜன் இருக்கிறான். உங்கள் சேனாதிபதி அச்சத்தினால் மரத்திலிருந்து இறங்கி விடுவேனா? எல்லோரும் பாருங்கள் என்ன செய்கிறேன் என்று. யாரப்பா நீ? இங்கு ஏன் வந்தாய்? என் பந்து இங்கே விழுந்து விட்டது, அதை எடுக்க வந்தேன். பந்தா எப்படி இருக்கும்? சின்னஞ்சிறிய பந்து. சின்னஞ்சிறிய பந்துக்காக சிறுபிள்ளைத்தனமாக நீ விஷம் இருக்கும் இடத்திற்கே வந்து நிற்கிறாயே. நீ ஏன் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறாய்? செல், திரும்பி சென்று விடு. நான் வெறும் கையுடன் போனால் என் நண்பர்களுக்கு என்ன பதில் சொல்வது? பந்தில்லாமல் போனால் பழி சொல்வார்கள். பாம்பிடமிருந்து உன்னை காப்பாற்ற நீ யாரை எதிர்பார்க்கிறாய்? உங்களை. என்னையா? பாசம் இருக்கிறது, பரிவும் இருக்கிறது. நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்களா அம்மா? அம்மா என்று என்னை கூப்பிடுகிறாயே, அவ்வளவு நம்பிக்கையா? இந்த மடுவுக்குள் வந்தவர்கள் திரும்புவதே இல்லையே. ஆம், இந்த இடத்தை காளிங்கன் மடு என்பார்கள். இங்கே மர்மம் மட்டுமில்லை, மரணங்களும் உண்டு. ஆபத்துக்கு இடம் தராதே, எங்கள் அரசர் தூங்குகிறார். நீ இங்கிருந்து போய்விடு. இதுவரை வந்து விட்டேன், நான் காளிங்கராஜனை பார்க்காமல் எப்படி செல்வேன்? போய்விடு. உயிரை பணையம் வைப்பதா? கொஞ்சம் விழிகளை, குறும்பு புன்னகையை, விஷம் தீண்டுவதா? சிறு பிள்ளையே, இது விளையாடுகின்ற நேரம் அல்ல. செல், நானே உன்னை கரை சேர்க்கிறேன். பிள்ளையை கரை சேர்ப்பதற்கு முன்னால் உங்கள் புருஷனை கரை சேருங்கள். உங்கள் புருஷன் எங்கள் பிருந்தாவனத்தை மாசுபட வைக்கின்றாரே, அவர் எங்கள் புனித யமுனை நதியை விஷமாக்குகின்றாரே, அதற்கு இன்று முடிவு கட்டத்தான் வந்தேன். யாரடா?
எந்த பொடியன் என்னிடத்திற்கே வந்து என்னை தட்டி பார்ப்பது? யார் அவன்? யார்? யார் அவன்? அவன் எங்கள் பந்தை எடுக்க நதியில் குதித்து விட்டான். இங்கு நீ எப்படி உயிரோடு வந்தாய்? யார் உன்னை இங்கே வரவிட்டது? அது பற்றி தெரியாது சுவாமி. எப்படியோ இங்கு வந்து விட்டான். யாருடைய பிள்ளையோ? அறியாத பிள்ளை, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பது என்பது எனக்கு தெரியாத ஒன்று. சிறு பிள்ளையானாலும் அவனை தண்டித்தே தீருவேன். யார் நீ? கிருஷ்ணன். கிருஷ்ணனா? யார் அவன்? ஒரே கிருஷ்ணன் உனக்கு யமனாக வந்தவன். ஒரே கிருஷ்ணன் உன்னை போன்ற விஷப்பாம்புகளை அழிக்க இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்தவன். நன்றாக என்னை பார் நாகராஜனே. தண்ணீரை விஷமயமாக்கும் உன் நெறிகட்ட செயலுக்கு முடிவு கட்ட வந்தேன். மனம் திருந்த இன்னும் நேரம் கடந்து விடவில்லை. இயல்பான உன் நச்சு குணத்தை விட்டு உன்னை உணர்ந்து என்னை சரணடைந்து விடு. உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து அருள் புரிகிறேன். அருள் புரிவதற்கு நான் உன்னிடம் கையேந்தினால் தானே உன் மரணம் என் வாசலில் என் கையால் நிகழப் போகிறது. மூடச் சிறுவனே, முடிவை தேடி வந்துவிட்ட உனக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. உன் மூளையை மழுகிவிட்டது. பார், பயங்கரமான என்னை பார். நில்லுங்கள் சுவாமி, மன்னியுங்கள், மன்னியுங்கள் எனக்காக. பாவம் சிறு பிள்ளை. பரிந்து பேசாதே ராணி. சாவை அவனே விரும்புகிறான். அவனுக்காக நீ ஏன் அழுகிறாய்? சாகப் போகிறவனுக்கு சத்தியம் கண்ணுக்கு புலப்படாது. இன்று மரணம் எனக்கல்ல, உனக்குத்தான். மூடப்பாம்பே, உன்னை மணந்த பத்தினிகள் உத்தமிகள். அவர்கள் உள்ளம் புனிதமானது, எண்ணம் இனிமையானது. அவர்கள் அன்புதான் உன்னை அழியாமல் வைத்திருக்கிறது. அந்த மாதரசிகளை நான் அம்மா என்று அழைக்கிறேன். அதனால் அவர்களுக்காக உன்னை மன்னிக்க நேசக்கரங்கள் நீட்டுகிறேன். இந்த யமுனை நதி எங்கள் தாய் போன்றவள். அமுதத்தை போன்ற இந்த தண்ணீரை மாசுபடுத்த உன் போன்ற விஷப்பாம்புகளுக்கு இங்கே இடம் கிடையாது. இந்த வாய்ப்பை நீ நழுவ விடாமல் நல்லவனாக மாறி என்னை சரணடைந்து விடு. அன்பருக்காக என் வாசல் எப்போதும் திறந்திருக்கும். அணைய போகும் விளக்கே, அறிவுரையா கூறுகிறாய்?
இல்லை, எனக்கு சக்தி இல்லை. சாவை என் கண்கள் சந்திக்கின்றன. மன்னியுங்கள், மன்னியுங்கள் இறைவா. அன்பின் வடிவை தயை காட்டுங்கள். அம்மா என்று அழைத்தீர்களே, அம்மாவை விதவியாக்கலாமா? சுவாமி, பிரபுவை சரணடையுங்கள். தேவர்களும் முனிவர்களும் யுக யுகங்களாக தவம் இருந்தாலும் எந்த திருவடிகளை நெருங்க முடியாதோ அந்த திருவடியை உங்கள் தலை மீது தாங்க என்ன பாக்கியம் செய்தீர்களோ. சரணம், சரணம். என் இறைவா, உங்கள் கருணைக்கு கையேந்துகிறேன். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அப்படியே சென்று விடு சர்ப்பராஜனே. மன்னித்து உன்னை உயிரோடு விடுகிறேன். மன்னிப்பதற்கு ஓர் நிபந்தனை. நீ இந்த இடத்தை விட்டு யமுனை நதி வழியாக கடல் பகுதிக்குள் சென்று ரமணகத்தீவில் வாழ்ந்து வா. அப்படி நீ இருப்பதுதான் உன் கௌரவத்துக்கு ஏற்றது. ஆனால் இறைவா, அங்கு தங்கள் கருடன் என்னை அமைதியாக இருக்க விட மாட்டான். இறைவா, பாம்பினத்திற்கும் கருடனுக்கும் உள்ள பகை தங்களுக்கு தெரியாததல்ல. அந்த காரணத்தினால் உயிருக்கு பயந்து ஒதுங்கும் இடமாக நினைத்து குடும்பத்துடன் இங்கே தங்கியிருக்கிறேன். இது ஏன் எனக்கு பாதுகாப்பான இடம் என்பது தங்களுக்கும் தெரியும். சௌபரி முனிவரால் கருடன் பெற்ற சாபம், அவன் யமுனை நதிக்கருகே வரமாட்டான். அதனால் என் உயிரின் பாதுகாப்பு கருதி இதை பதுங்கும் இடமாக வைத்துக் கொண்டேன். அஞ்சாதே காளிங்கா, இனிமேல் கருடனால் எதுவும் நேராது. இப்போது உனது படத்தின் மேல் எனது பாதம் பதிந்திருப்பதை கண்டு கருடன் உன்னை பழிவாங்குவதை விட்டு அந்த சரணங்களை வணங்குவான். செல்லுங்கள் மாதா, ரமணகத்தீவிற்கு நீங்கள் போய்விடுங்கள். அங்கு பயமின்றி வாழலாம். எழுந்திரு காளிங்கா, என்னை மேலே கொண்டு விடு. அமைதியாயிருங்கள், கவலைப்பட வேண்டாம். கண்ணனுக்கு ஒன்றும் நேராது. அவன் சாதாரண மானிட பிறவி அல்ல, அவன் தெய்வ பிறவி. அட, அதோ பாருங்கள், அவன் வந்து விட்டான்.